தம்பி பிறந்துட்டு நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ 2 இயர்ஸ் வந்து பிரேக்கில் தான் இருந்தேன். எனக்கு ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டது தான் இந்த ஆரி ஒர்க்கு. பர்ஃபெக்டாக ஒரு டிசைன் போட தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருந்தேன். அப்புறம் இடையிலுமே வந்து அது அப்படியே டச் விட்டு போச்சு. இப்போ பாப்பா பிறந்துட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்கவே இல்லை. நான் முன்னே வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வச்சுருந்தேன். அது அப்புறம் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்போடது வந்து வாங்கியிருந்தேன். வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணலை, இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அந்த பீட்ஸ் வச்சு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். லஞ்சுக்கு மீன் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சொல்லி மசாலா போட்டுட்டு அப்புறம் நாள் வச்ச ப்ரான் பிரியாணியில் கொஞ்சம் இருந்துச்சு. அதை சூடு பண்ணி சாப்பிட்ருந்தேன். பிரியாணி நாளை விட அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட செம்ம டேஸ்ட்டு.